சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் பகுதியை பார்த்தோம். 3 சம்பவங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது சம்பவத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2வது சம்பவம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. இது சீரியாவின் ராஜா. சீரியர்கள் இஸ்ரவேலரோடு எப்பொழுதும் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சீரியாவின் ராஜா எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலை தாக்க வேண்டும் என்று அவர் திட்டம் போடுகிறாரோ, யோசனை பண்ணுகிறாரோ, தன்னுடைய அமைச்சர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ, இந்த இடத்தில் போகலாம், முற்றுகையிடலாம், பாளையம் இறங்கலாம் என்று அவர்கள் பேசுகிற அத்தனை விஷயங்களையும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியினால் இவர் உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அதை அறிவித்து விடுவாராம். எப்படி? சீரியர்கள் இந்த இடத்தில் வந்து யுத்தம் பண்ணுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள், ஆகவே நீர் எச்சரிக்கையாயிரும். உடனே இஸ்ரவேலின் ராஜா ஆட்களை அனுப்பி அந்த இடத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய மனுஷனின் வார்த்தை உண்மையாக இருக்கிறதை கண்டு எந்த விதத்தில் தன்னையும் தேசத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர் எடுத்து விடுவாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? இப்போ சீரியாவின் ராஜா அவருக்கு ஒரு தடவை கோபம் வந்து விடுகிறது. எப்படி? நமக்குள் பேசி கொண்டிருக்கிற விஷயத்தை நாம் இந்த இடத்திற்கு போவோம், பாளையம் இறங்குவோம் என்று சொல்லி நாம் திட்டமிடுகிறதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பது யார் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார். பாருங்கள், 8ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய மனுஷன் என்று வருகிற இடமெல்லாம் எலிசாவை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் 9ஆம் வசனம், இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள். உடனே இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இப்போ சீரியாவின் ராஜாவுக்கு ஒரே குழப்பமாயிடுது. அதனால அவர் கேட்கிறாரு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, இங்கே நம்மிடத்தில் இருக்கிற ஒருவர் தான் அறிவிக்கிறீர்கள், இங்கேயே யாரோ உளவாளி அவருக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி கோபத்தோடு கேட்கும் பொழுது ஒரு மனிதன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, நீர் பள்ளி அறையில் பேசுகின்ற வார்த்தைகளை கூட அறிவிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது இந்த இடத்தில் இருக்கிறார் என்று எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற இடம் சீரியாவின் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே அந்த மனுஷனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று இராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் சீரியாவின் ராஜா அனுப்பிவிடுகிறார். எலிசாவினுடைய வேலைக்காரனாய் இருக்கிறவன் வெளியிலே வந்து பார்க்கும் பொழுது பட்டணத்தை சுற்றிலும் இராணுவம் நிற்கிறது, ரதங்கள் நிற்கிறது, குதிரைகள் நிற்கிறது. மிகவும் பயந்து போய் எலிசாவின் இடத்தில் வந்து அலறி சொல்லுகிறான், ஐயோ, இப்படி இராணுவம் நிற்கிறது, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லும் பொழுது எலிசா சொன்னாராம், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி சொல்லுவது உண்டு, சொல்லி ஜெபிப்பது உண்டு, அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் எலிசா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அவன் நினைச்சிருப்பான், நீங்களும் நானும், உங்களை விட்டா நான், என்னை விட்டா நீங்க, 2 பேர் இருக்கிறோம். அங்கே இராணுவம் வந்து நிற்கிறது, குதிரைகளும் ரதங்களும் நின்று கொண்டு இருக்கிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிறாரே என்று அவன் யோசித்திருக்க கூடும். எலிசா சொல்லுகிறார், ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தள்ளும், அவர்களோடு சீரியாவின் இராணுவத்தோடு இருக்கிறவர்களை காட்டிலும் சீரியாவின் இராணுவமாய் வந்து இறங்கி இருக்கிறவர்களை காட்டிலும், எங்களை பிடிக்கும்படி வந்து இருக்கிறவர்களை காட்டிலும், எங்களை காக்கும்படி பரலோகத்திலிருந்து ஒரு சேனை இறங்கி இருக்கிறதே, அவர்கள் மிகவும் அதிகமாய் இருக்கிறார்கள். இதை என் வேலைக்காரனின் கண்கள் காணும்படி அவன் கண்களை திறந்தரலும். அழகான ஒரு ஜெபம் இல்லை?
பல சமயங்களில் ஆவி மண்டலத்திலிருந்து நமக்கு தேவன் அனுப்புகிற உதவிகளை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆவியான தேவன் ஆவியான விதத்தில் நமக்கு கிரியை செய்கிறார், உதவி செய்கிறார், அது பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதில்லை, காண்கின்ற சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஜெபத்தை நாம் பண்ண வேண்டியது அவசியம். காண்கிற சூழ்நிலையை பார்த்து நான் பயந்து போகிறேன் ஆண்டவரே, ஆனால் காணாத விதத்தில் எனக்காக உதவி செய்யும்படி பரலோகத்தின் சேனை சூழ்ந்திருக்கிறது நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும். உடனே தேவனாகிய கர்த்தர் எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார். கண்கள் திறக்கப்பட்ட மாத்திரத்திலே பார்த்தா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் வந்து நிற்கிறது. பூமிக்குரிய சேனையை ஒருவன் அனுப்புகிறான். பரலோகத்தின் சேனையை தேவனாகிய கர்த்தர் அனுப்பி பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் தீமை செய்யும்படி விழ தள்ளப்பட்ட லூசிஃபரோடு தள்ளப்பட்டவர்கள் 1/3 தூதர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1/3 தூதர்கள் தள்ளப்பட்டு சாத்தானாய் பிசாசுகளாய் மாறிவிட்டார்கள், தீமை செய்கிறவர்களாய் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 தூதர்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்போ எலிசாவே போகிறார் அவர்களிடத்தில். பாருங்க, எலிசாவை தேடிக்கொண்டு அந்த இராணுவம் வருகிறது. அவன் வந்த உடனே எலிசா அவர்களிடத்துல சொல்கிறார், அவர்களை பார்த்து ரொம்ப கூலா அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி. பாருங்க, ஒருவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, ஒரு கூட்டத்தினுடைய கண்கள் கட்டப்படுகிறது. ஆமென், glory to God. உங்களுக்கு விரோதமா யாரும் புறப்பட்டு வருகிறார்கள் என்றால், ஒன்றை யோசிக்க நினைக்கிறார்கள் என்றால், உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றால், எரிச்சல் படுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்கிற தேவன், உங்களுக்கு தேவன் செய்கிற நன்மையை பார்க்கும்படி உங்கள் கண்களை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். கண் மயக்கம் வரட்டும். அவங்களுக்கெல்லாம் கண் மயக்கம் வந்துச்சான். இப்ப எலிசா அவர்களிடமே வந்து பேசுகிறார், நீங்கள் தேடுகிற மனுஷன் இருக்கிற இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, அவங்க எலிசாவை தான் தேடி வந்தாங்க. கண் மயக்கம் உண்டானதினால் இவர் சொல்லுகிறார், நீங்கள் தேடி வந்த மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று அவர்களை எல்லாம் அப்படியே அழைத்து கொண்டு போய் சமாரியாவை விட்டுட்டார். சமாரியாவில் யார் இருக்கிறது? இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா சீரிய இராணுவத்தை பார்த்த உடனே எலிசாவின் இடத்தில் கேட்கிறார், என் தகப்பனை இவர்களெல்லாம் வெட்டி வீசட்டான்னு கேட்கிறார். அவர் ராஜாவல்லவா? ஆகவே அவர் கேட்கிறார், தன்னுடைய அதிகாரத்தில் தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தி கேட்கிறார், வெட்டி சாச்சிரவான். எலிசா சொன்னாரா, இல்லை இல்லை, அப்படி செய்ய வேண்டாம், இவர்கள் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், நல்ல விருந்து வச்சு அனுப்புப்பான்னு சொன்னாராம். உடனே ராஜா அவர்களுக்கு புசிக்க போஜனமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து உபசரித்து அவர்களை அனுப்பிவிடுகிறார். அற்புதங்களின் தேவன் செயல்படுகிறவராய் இருக்கிறார். எலிசாவின் நாட்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கவும் சத்துருக்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படியும் செய்கிறவர் எங்கள் நல்ல தகப்பனே, எலிசாவின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தீர்க்க தரிசிகளின் மூலமாய் நீ செய்த ஒவ்வொரு அற்புதமும் எங்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதாய் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு நம்பிக்கையை துளிர்க்க வைக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. எங்கள் எதிராளிகளுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தரலும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.